வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாட்டில் 22 வருஷமாக பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து முன்வைத்த முழக்கம் அதுதான். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் 2006 பழைய ஓய்வூதிய திட்டத்தை யார் அறிவிக்கிறார்கள் அப்படின்றத அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் காத்திருந்த ஒரு அறிவிப்பு. இப்போது மீண்டும் அதே போன்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அப்படின்ற செய்தி இன்றைக்கு பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை போன்றே ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் இவ்வளவு நாள் ஏன் சிக்கல் இருந்தது, இப்போ ஏன் திடீர்னு? அடிப்படையில் இந்த பிரச்சனையினுடைய தொடக்க புள்ளி அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் ஆள் மனதிலிருந்து அரசு ஊழியர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு. இந்த காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் பென்ஷன். புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு மாதம் மாதம் உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலிருந்து, கடமையிலிருந்து அரசு தன்னை விலக்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வாஜ்பாய் அரசு முன்வைத்த போது அதற்கு மாடல் ஸ்டேட்டாக நான் இருக்கேன், இந்த பாரு சொசைட்டிக்கு எல்லாரையும் பழி வாங்குறது எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு முதல் ஆளாக இல்லை, ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்குது. அப்போ இது நம்ம எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசுக்கு நிகராக, லாபத்தில் ஒன்றிய அரசுக்கு நிகராக இருக்கணும், சம்பளத்தில் ஒன்றிய அரசுக்கு நிகராக இருக்கணும், அப்போ பென்ஷன்லையும் ஒன்றிய அரசுக்கு நிகராக போன்ற ஒரு கான்செப்டில் போகிறது என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது அவர்கள் நிர்வாணமாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நாமளும் நிர்வாணமாக போகணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு சட்டம் போடுற பழக்கம் இருக்குன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. அந்த நாகரிகத்தை அவர்கள் கடைபிடித்திருக்கணும். அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கிடமிருந்து இப்போ நிதி வாங்கி ஒரு விஷயத்தை செலவுபடுத்துகிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஏற்றுக்கிறது மறுக்கிறது குறித்து விவாதிக்கலாம். ஓகே. இல்லை, நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டோம், இப்போ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், யூஜிசியோட நார்ம்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டோம், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனை ஒன்றிய அரசு கிரியேட் பண்ணுதுன்னா அதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லை எதிர்த்து சண்டை போடலாம். ஆனால் பென்ஷனை மாநில அரசு ஊழியர்களுக்கான பென்ஷனை நாம் யூனியன் கவர்மெண்ட்டோட கஜானாலேருந்து எடுக்கிறது கிடையாது. ஓகே. மாநில அரசு ஊழியர்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பாக ஒன்றிய அரசு கிடையாது. அவங்க ஒரு ஃபார்முலா வகுக்கிறாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும், லீகல் பைண்டிங்கும் மாநில அரசுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா தானாக முன்வந்து இந்த பென்ஷன் முறையை ஒழித்து கட்டக்கூடிய, உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் மாதம் மாதம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அரசுக்கு உழைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு தன்னுடைய ஓய்வு காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மினிமம் பென்ஷனை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அரசின் கடமையிலிருந்து முழுதாக கை கழுவி விட்டு வெளியே வந்த முதல் மாநிலங்கிற அவப்பெயரை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தது அதிமுக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 2003 அரசாணை 259 நிதித்துறை அதில் ஆரம்பித்து 2024 எஃபெக்டிவ் டேட்டா வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏறக்குறைய 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் அவர்களுடைய ஒரே பிரச்சனையாக, முதன்மை பிரச்சனையாக, ஒற்றை தலைவலியாக இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு இதுக்காக அவர்கள் செய்த தியாகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அடிபட்டு இருக்கிறார். எப்படி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கொள்கைக்காக, முழக்கத்துக்காக ரோட்டில் இறங்கி போராடி காவல்துறையிட்ட தடியடி வாங்கி அந்த தியாகங்களை செய்தோ, அதே போல் அரசு ஊழியர்கள் சங்கம் அமைச்சு தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக, தங்களுடைய எதிர்கால கோரிக்கைக்காக, கண்ணியமான வாழ்க்கைக்காக ரோட்டில் இறங்கி போராடி அதிமுக ஆட்சி காலத்தில் தடியடி வாங்கியிருக்கிறார்கள். கைது நடந்திருக்கிறது. எஸ்மாங்கிற சட்டம், டெஸ்மாங்கிற சட்டம், எந்த விதமான விசாரணையுமே இல்லாமல் ஒரு அரசு ஊழியரை நினைச்ச நேரத்தில் தூக்கி அடிக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணலாங்கிற அளவிற்கு ஒரு கொடுங்கரங்கள் கொண்ட சட்டங்களை ஜெயலலிதா அரசு அவர்கள் மீது பிரயோகப்படுத்தியது. 1,78,000 பேர், அவ்வளவு அரசு ஊழியர்களை இந்தியாவினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியினுடைய வரலாற்றிலுமே இல்லாத அளவுக்கு ஒரே கையெழுத்து, சிங்கிள் கையெழுத்தில் 1,78,000 அரசு ஊழியர்களை தூக்கி அடித்தாங்க, டிஸ்மிஸ். இன்னைக்கு நைட்டு எல்லாம் இருக்கும், ஊர்லேயே பெரிய வாத்தியாராக இருப்பான், அவன் ஊர்லேயே பெரிய தாசில்தாராக இருப்பான், ஊர்லேயே பெரிய அரசு ஊழியராக இருப்பான், நாளை காலில் பிச்சைக்காரன் அவன். அந்த மாதிரி தன்னுடைய ஈகோவுக்காக, தன்னுடைய வெறுப்புக்காக அவர்களை பந்தாடினார். இல்லை, அதுக்கு காரணம் என்ன? இவங்க தான் ஸ்டேட்டு, இதுதான் பெர்மனண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய மிஷின். இந்த மிஷினை ஸ்டீர் பண்ணுறது தான் கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ட் பண்ணுறோம், அதை மக்கள் நலன் சார்ந்து இயக்குவதற்காக எலெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கவர்மெண்ட்டு இந்த ஸ்டேட் மிஷினரியில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் மூலமாக தான் மக்களை சென்றடைய போகுது.
அப்படி இருந்தும் அந்த ஸ்டேட் மிஷினரி மேலே இவ்வளோ பெரிய வெறுப்பை, இவ்வளோ பெரிய பல ஆயிரக்கணக்கான பேருனுடைய தற்கொலை, பல லட்சக்கணக்கான பேருனுடைய சிறைவாசம், பல லட்சக்கணக்கான பேருடைய வேலை இழப்பு, இவ்வளவையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஜெயலலிதாவுக்கு எங்கிருந்து வருது? எந்த அளவுக்கு கொடூரமாக அவங்க போனாங்க அப்படின்னா, நள்ளிரவில் வந்து பெண் அதிகாரிகளை, ஆசிரியர்களாக இருக்கலாம், சத்துணவு ஊழியர்களாக இருக்கலாம், பெண்களை வந்து நள்ளிரவில் வீடு பூந்து, இன்னைக்கு எல்லா அறநியாயங்களும் பேசக்கூடியவர்கள், இன்னைக்கு எல்லா சட்ட நியாயங்களும் பேசக்கூடியவர்கள், அவரை போய் அப்போ கைது பண்ணலாமா, இவரை போய் இப்போ கைது பண்ணலாமா, யார் கஞ்சா கடத்தினவனை கைது பண்ணோம்னா அப்போ செய்யலாமா இப்போ செய்யலாமா, மிரட்டி பணம் பறித்தவர்களை வந்து அரசு கைது செய்யும் பொழுது அது பாதிக்கப்படலையா இது பாதிக்கப்படலையான்னு கேட்கக்கூடியவர்கள் யாரும் அன்னைக்கு வாயை திறக்கல. ஏன்னா போலீஸ் அடுத்த நாள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்னு பயம் இருந்துச்சு. பெண் அரசு ஊழியர்களை திட்டமிட்டு நள்ளிரவில் கைது பண்ணுறது, அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணுறது தவிர்த்தா உன் மேலே தவறான வழக்கு போடுன்னு மிரட்டின உதாரணங்கள்லாம் உண்டு. அவ்வளவு கொடுமையில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பல அரசு ஊழியர்களுக்கு இந்த கதை தெரியுமானே தெரியாது. அவ்வளவு தியாகங்கள் அவங்கெல்லாம் செஞ்சுட்டு அதனுடைய விளைவு தான் நேற்று வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. 23 ஆண்டு கால போராட்டம், 23 ஆண்டு கால தியாகம், 23 ஆண்டு காலம் பட்ட அடி, 23 ஆண்டு காலம் அதிமுக செய்த துரோகத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு விடிவை கொடுத்திருக்கிறார், ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். அரசு ஊழியர்களுடைய 400 ஆண்டு கால தலையாய பிரச்சனை, முதன்மை பிரச்சனையை இன்னையோட முடிச்சு வைக்கிறோம், தீர்த்து வைக்கிறோம், என்னுடைய காலத்தில் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படட்டும் அப்படிங்கிற ஒரு போல்டஸ்ட் டெசிஷனை, ஒரு ஹையஸ்ட் வில் பவரோட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதில் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஊதியம்ன்றது பொதுவாகவே பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்தையும் இந்த அரசு ஊழியர்களுக்கே அள்ளி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் இந்த வாத்தியார்களுக்கே அள்ளி கொடுக்குறாங்க, இவனுங்க தான் இவங்க ஆட்சியில் நல்லா இருக்கிறாங்க, அம்மா மாதிரி இருக்கணும், எவனாவது தப்பு பண்ணான்னா கஞ்சா கேஸை போட்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அந்த அம்மா, அப்படி இருக்கணும் ஆட்சினா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டில் ஒரு சின்ன குரூப் இருந்துட்டு, அது உங்கள் வீட்டு வாசலுக்கு வராத வரைக்கும் செலிப்ரேட் பண்ணலாம். நாளைக்கு உங்கள் வீட்டு வாசலில் வந்து அது நிற்கும் போது செலிப்ரேட் பண்ண முடியாது. அந்த பார்த்து வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஃபாலோ பண்ணார். போராடிய அரசு ஊழியர்களுடைய சம்பள பட்டியலை தனியார் ஊழியர்களுடைய சம்பள பட்டியலோடு ஒப்பிட்டு, அதுவே முதல்ல ஒரு ஒரு அடிப்படையில் கம்பேர் பண்ண முடியாத ஒரு கம்பேரிசன். நீங்கள் வந்து அரசு ஊழியர்களும் உங்களுடைய பணியாளர்கள், ஸ்டேட்டை ரன் பண்ணுறவங்க, அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேட் மிஷினரி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும், அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு பேரிடரில் தனியாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது. ஒரு நெருக்கடி காலத்தில் வந்து தனியார் கையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் பேரிடரோ நெருக்கடியோ எந்த சூழல்லையும் கடைசி வரைக்கும் உங்களால் கொஸ்டினபிளான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் தான். அவங்க தான் இந்த சிஸ்டம் ரன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த இடத்துக்கு சும்மா யாருடைய மெர்சியில் வந்துடல, கருணையில் வந்துடல, தகுதியின்மையின் காரணமாக வந்துடல, முழு தகுதியோடு மிகப்பெரிய உழைப்பை செலுத்தி தங்களுடைய இளமை காலத்தில் மிகப்பெரிய நாட்களை தியாகம் செஞ்சு, நம்ம இன்னைக்கு ஊர் சுற்றுவோம், ஆனால் எங்கள் கூட டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பையன் வந்து தீபாவளி பொங்கல் கூட ஊருக்கு போக மாட்டான், அப்படி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவான். அப்படியெல்லாம் தியாகம் பண்ணி காம்படிட் பண்ணி அவங்களுடைய தகுதி திறமையின் அடிப்படையில், அவங்களுக்கு இந்த அரசு கொடுத்துக்கூடிய சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து, இவங்கெல்லாம் சலுகையில் வந்துட்டாங்க, அதனால தான் இப்படி நடக்குது, மெரிட்ல இருந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை. காலங்காலமாக சலுகை அனுபவிச்சுட்டு இருந்தவர் யார்? 100 இடம் இருக்குன்னா 100 இடத்தையும் நானே என் ஜாதிக்காரனே எடுத்துப்பேன், என் குடும்பத்தையே எடுத்துப்பேன், எங்கள் மாட வீதியில் இருக்கிறவங்க மட்டுமே எடுத்துப்போம் அப்படின்னு போகிறதுக்கு பேர் வந்து சலுகையா? இல்லை எல்லாருக்கும் ஈக்விட்டபிளான, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுப்போம், படிக்க வைப்போம், எல்லாருக்கும் டோரை திறந்து விடுவோம், அதில் யாருக்கு வலு இருக்கோ யாருக்கு சத்து இருக்கோ முட்டி மோதி மேலே வரட்டும், எல்லாருக்குமான ஈக்குவலான ஸ்பேஸை கொடுத்துருவோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பேர் சலுகையா அப்படிங்கிறத கேட்கணும். இன்றைக்கி பாருங்கள் சார், ரொம்ப சிம்பிள். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த அரசு எடுக்குது. முன்னாடி வந்து கத்தக்கூடியவர்கள்லாம் பாருங்கள். ஒரு பக்கம் மூத்த அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன், ஐயோ மாநில அரசுக்கு கடன் என்ன ஆகுறது, எவ்வளோ கோடி கடன் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களே, உங்களுடைய பணத்தை நீங்கள் ஒரு 10% வருமானம் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிங்கன்னா இதை விட கூடுதலாக லாபம் வரும், நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பொருளாதார அறிஞர் பத்ரி சேஷாத்ரி, மூத்த பத்திரிகையாளர் மாலன், பொருளாதார வல்லுநர், ஆமாம் கமெண்ட் மேஜர் வேற, அவர் வந்து களத்தில் குதிச்சு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குதா, எல்லாருக்கும் இந்த சூழல் கிடைக்குதா
அரசு ஊழியர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. தனியார் ஊழியர்கள் வேணும்னா தனியார் ஊழியர்கள் போராடணும். அதுல ஒரு வாதத்துல நியாயம் இருக்குல்ல. இப்போ ஒரு 10 லட்சம் பேரை தான் இது பயனளிக்குது, ஆனா அதுக்கு வெளியே வந்து 6 கோடி ஜனத்தொகை இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி உங்களுடைய பணத்துல இருந்து மொத்தத்தையும் எடுத்து கொடுக்க போறது கிடையாது. உங்ககிட்ட வாங்குற வரி பணத்தையோ என்கிட்ட வாங்குற வரி பணத்தையோ கொண்டு போய் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க போறது இல்லை. அவங்க கிட்ட இருந்து மாசம் மாசம் எடுக்கக்கூடிய பணம் 10% எடுக்கிறாங்க. அதற்கு ஈக்குவலண்டான பணத்தை அரசு போடுது. அது இப்பவும் போடுது, நியூ பென்ஷன் ஸ்கீம்லையும் போடுது. அப்படி போட்டு அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வந்துச்சுன்னா நீ எடுத்துக்க, நட்டம் வந்துச்சுனாலும் நீ எடுத்துக்க, லாபமோ நட்டமோ உன் தலைவலி அப்படின்னு விடுவதற்கு பெயர் நியூ பென்ஷன் ஸ்கீம். இப்போ நீ பணம் கொடு, அதுக்கு ஈக்குவலட்டாக நான் கொடுக்குறேன், போய் மார்க்கெட்டில் போடுவோம், லாபம் வந்துச்சுனாலும் நான் எடுத்துக்கிறேன், நட்டம் வந்துச்சுனாலும் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு மாதம் மாதம் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பணத்தை கொடுத்துட்றேன். இதில் எங்கே உங்கள் பணம் லாஸ் ஆகுது, இதில் எங்கே என் பணம் லாஸ் ஆகுது, இதில் எங்கே கடன் கூட போகுது, அதுக்கான எந்த ஸ்பேஸுமே இல்லையே. அப்போ நீங்கள் கவனிங்க, யாரெல்லாம் இதை முன்கள வீரர்களாக நின்று எதிர்க்கிறார்கள், ஃப்ரண்ட் எண்ட் சோல்ஜர்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பிலிருந்து கடனை முன் வச்சு ஒருத்தர், உங்களுக்கு நட்டம்னு ஒருத்தர், மற்றவர்களுக்கு கிடைக்கலையா, ஆஹா உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையெல்லாம் எங்களுக்கு புல்லரிக்குது, இப்போதான் தெரியுது இவ்வளோ இருக்கு உள்ள நட்டு, எவ்வளோ எங்க ராசா இருந்தீங்க இவ்வளவு காலம் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது? உங்கள் குடும்பங்கள்லேருந்து உங்கள் சாதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பிலிருந்து அதிகாரத்துக்கு வந்தபோது, அரசு ஊழியர்களாக இருந்தபோது பென்ஷன் உங்களுக்கு உறுத்தலை, அது வந்து அவங்களுடைய ப்ரிவிலேஜ், அது அவங்களுடைய ரைட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஜட்ஜஸ் பென்ஷன் வந்து டாக்டர்ஸுக்கு உறுத்தலை, கரெக்ட். ஏன் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய பென்ஷன் உறுத்தலை? ஒன்றிய அரசுல யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கல்ல, அந்த பென்ஷன் ஸ்கீம்லையும் அரசு மாதம் மாதம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு தொகையை கொடுக்குங்கிறது தான் அதனுடைய அடிப்படை கான்செப்ட். அந்த கான்செப்டை ஏன் நீங்க எதுக்க மாட்டீங்க? ஏன்னா இன்னைக்கும் ஒன்றிய அரசுல ஏபிசி மாதிரியான கிரேட்ல பெரும்பான்மையா உங்க ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால நீங்க எதுக்க மாட்டீங்க. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் எங்க ஊர்ல இருந்து, எங்க தெருவுல இருந்து, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அரசு ஊழியரா வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வாங்கக்கூடிய பென்ஷன் வந்து உங்களுக்கு விரயமா தெரியுது, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து உங்களுக்கு சுமையா தெரியுது. அப்ப நீங்க வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அது லக்ஸுரி, பிரிவிலேஜ், பா அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதப்பா. நாங்க வாங்கும்போது, எங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கும்போது உங்களுக்கு அது எரிச்சலா தெரியுது. அப்போ ஒன்றும் இல்லை, ஃபேனை 12 வச்சு நாங்கள் பாட்டி போயிட்டே இருக்கோம், வாங்கி காத்து வாங்கிட்டு கிடங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு கடனை அதிகரித்து கொண்டே போகுது. யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது யூனியன் கவர்மெண்டோட கடன் எவ்வளோ? இன்னைக்கு எவ்வளோ? 55 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போனாங்க யூபிஏ கவர்மெண்ட். இன்னைக்கு 216 லட்சம் கோடி கடன். இந்த இயர் எண்டு முடியும் பொழுது, பட்ஜெட் எண்டு முடியும் பொழுது 216 லட்சம் கோடி ஆகிடும் அப்படிங்கிற எஸ்டிமேட்டுக்கு வந்து நின்றுருக்கு. அப்ப அங்க கடன் கூடுதா கேட்கவே இல்லையே. 50% மேல நீங்க வந்து ரேஷியோ வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசுடைய ரேஷியோ 30 கீழே 26, 27 தான் நிற்கிறோம். அப்போ யூனியன் கவர்மெண்ட் கடனை விட பாதிக்கு பாதி சதவீத கணக்கில் இது வந்து 9 லட்சம் கோடினா அங்கே 216 லட்சம் கோடி. அப்போ அங்கே பென்ஷன் கொடுக்கும் பொழுது, அவங்க செலவு பண்ணும் பொழுது, அங்கே அரசு கூடுதலாக சுமையை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான எரிச்சலும் வரல, பொருளாதாரம் என்ன ஆகுறதுன்னு தெரியல, கப்பல் மூழ்குதுங்கிறது தெரியல, அதெல்லாம் வரவேற்கிறீங்க, பாராட்டுறீங்க. ஆனால் இன்னைக்கு மாநில அரசு, தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஊழியர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குதுன்னா அது சாதிய பார்வை இல்லாம வேற என்னன்னு கேட்குறேன். இந்த அறிவுரை எல்லாம் வந்து டிஏபிஎஸ் வாங்குறவங்களுக்கு தான், யூபிஎஸ் வாங்குறவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இது நஷ்டம், நீங்கள் பழைய பென்ஷனுக்கு போக வேண்டாம்ன்ற அறிவுரை. அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து எதுக்கு போகணும் போக வேணாங்கிறது போராடினவங்களுக்கு தெரியும் சார். 23 வருஷம் போராடினவங்களுக்கு கொண்டாடுகிறார்கள், ஸ்வீட் ஊட்டுறாங்க. முதலமைச்சரை பார்த்து அந்த ஒரு பெண் ஆசிரியர் கையில சுயமரியாதைங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்து, சுபவீர பாண்டியன் ஐயாவுடைய பேராசிரியருடைய புத்தகத்தை கையில் கொடுத்து அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த ஒரு ஃப்ரேம் காலத்துக்கு நின்று பேசும். அவங்க என்ன சாதாரணமாக நம்ம வீடுகள்லேருந்து, நம்ம தெருக்கள்லேருந்து, நம்ம ஊர்லேருந்து முதல் தலைமுறையாக படித்து அரசு வேலைக்கு போனவங்க. அவங்கள போய் நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறீங்கன்னா, போராடினவங்களுக்கு, அடிபட்டவங்களுக்கு, சிறைக்கு போனவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அவமானத்தை தாங்கினவங்களுக்கு தெரியும் எது சரி தப்புன்னுட்டு. சரி, நான் என்ன கேட்குறேன், சுமந்த் சாராக இருக்கட்டும், மாலன் சாராக இருக்கட்டும், பத்ரி சாராக இருக்கட்டும், முந்தா நாள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அவங்க போராடினப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க அப்படின்னு அவங்க போராடினாங்கல்ல, அன்னைக்கு வந்து இது அரசு கடனை உயர்த்தும், இது வந்து ஊழியர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும், இது வந்து ஈக்விட்டியை குலைக்கும், சமூக சமநிலையை சீர்படுத்தாது அப்படிங்கிற பார்வையெல்லாம் உங்களுக்கு ஏன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து வருது? அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி போராட்ட காலத்திலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன? திமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க பயன்பட்டாங்க. இனிமே அவங்களே திமுகவுக்கான ஆயுதமாக மாறுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஒரு 4 நூற்றாண்டு கோரிக்கையை திமுக ஏத்துக்கிட்டதுனால
இனிமே உங்கள்கிட்ட அந்த வெப்பன் கிடையாது. உங்க கையில் அந்த வெப்பன் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எதிராக அதை ஆட்டலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க. இன்னைக்கு அந்த வெப்பன் உங்க கையை விட்டு போயிடுச்சு. அரசு ஊழியர்கள்ங்கிற வெப்பன் உங்க கையை விட்டு போயிடுச்சு. அதனால அவங்களை குழப்புறது, பொதுமக்கள் மத்தியில பார் அரசு இந்த பக்கம் சார்பு எடுக்குது அப்படின்னுட்டு 10,000 11,000 கோடி 13,000 கோடி இருக்குல்ல, அது ஒரு எஸ்டிமேட். இது கூடலாம் குறையலாம். இப்போ உதாரணத்துக்கு மாசம் ஒரு அரசு ஊழியர் 10% கொடுக்க போறாரு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எந்த பணமும் வாங்க மாட்டோம். முழுமையான சுமையும் அரசுடையது. ஒவ்வொரு ரூபாய் சுமையும் அரசுடையது. அதுதான் வரி பணத்திலேருந்து எடுத்து கொடுத்தது. உங்கள் பணத்தை, என் பணத்தை, நம்ம பணத்தை, பொது பணத்திலேருந்து எடுத்து கொடுத்தது அப்படிங்கிற பார்வை அதுக்கு பொருந்தும். நியூ பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீ காசு கொடு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் கொடுக்குறேன், மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுவோம். அம்பானிக்கிட்டேயோ அதானிக்கிட்டேயோ மோடி யார்கிட்ட சொல்கிறாரோ அவர்கிட்ட கொண்டு போய் போடுவோம். அவன் மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவேன். கடைசியில் உனக்கும் ஒன்றும் மிஞ்சாது, எனக்கும் ஒன்றும் மிஞ்சாது, நம்ம 2 பேரும் பஞ்சப்பராதையா தெரியும். இப்படிங்கிறது நியூ பென்ஷன் ஸ்கீமோட அடிப்படை. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ யூ பியர் இட். ஓகே. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணுவேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எங்கே போடணுங்கிற முடிவை நான் எடுப்பேன். ஆனால் நான் லாபம் நட்டம் உனக்கு. ஈக்குவல் பார்ட்னர் ஈக்குவல் ரிஸ்க் கிடையாது. ரிஸ்க் உனக்கு, டெசிஷன் என்னோடது அப்படிங்கிற ஒரு அநீதியான சிஸ்டம் தான் நியூ பென்ஷன் ஸ்கீம். இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம், தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் கொடுங்க, ஈக்குவலண்ட்டாக நான் கொடுக்குறேன், வி வில் இன்வெஸ்ட் சம்வேர். அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து உங்களுக்கு நான் மாதம் மாதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொகையை கொடுத்துட்றேன். ஸோ பர்டன் ஆஃப் ரிஸ்க் என்னோடது, பெனிஃபிட் உங்களோடது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு லைனில் சொல்லணும்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் முழுமையான சுமையும் அரசுடையது, நியூ பென்ஷன் ஸ்கீமில் முழுமையான சுமையும் ரிஸ்க்கும் மக்களுடையது, பணியாளர்களுடையது. இந்த டேப்ஸில் அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது, பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு. சுமையை ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நீ 10% கொடுக்குற, மிச்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஈக்விட்டபிளான ஒரு சாத்தியப்படுத்தக்கூடிய ப்ராக்டிக்கலி பாசிபிளான ஒரு சொல்யூஷனோட இங்கே வந்திருக்கிறாங்க. இதில் 11,000 கோடி ஆண்டுக்கு செலவாகும். முதற்கட்டமாக 13,000 கோடி அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேட். அந்த எஸ்டிமேட் ஏறக்குறைய 90% சரியாக போகுது. ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் வேணா இருக்கலாம். ஒரு பாண்டில் இருக்கலாம், அரசு பத்திரங்கள் இருக்கலாம், நிதி பத்திரங்கள் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு ஸ்கீமில் இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கலாம், எனிவேர். அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் ஒரு 10%க்கு மேலே 14% அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டே குறையும் உங்களுக்கு. அரசுனுடைய பங்கு கூடுதல் செலவினம்னு 11,000 கோடி, அது குறையவும் செய்யும். ஓகே. அதில் லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா கூடவும் செய்யும். அதுதான் இந்த சிஸ்டத்தோட பியூட்டி. ஸோ இந்த பணம் வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதா, அச்சுறுத்தக்கூடியதா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, யூனியன் ஃபண்டட் ஸ்கீம். அந்த ஸ்கீமை பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் கொடுக்கறதுக்கு வந்து இவர்களுக்கு வந்து எரிச்சல் ஏற்படுது. மோடி நீ 40% கூட, நான் 60% கொடுக்குறேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 10,000 கோடி செலவாகுதுன்னா இன்னும் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ராம்ஜி திட்டத்தில் 4,500 கோடி மாநில அரசு செலவு பண்ணணும். இப்போ ஆண்டுக்கு 4,500 கோடி மாநில அரசுக்கு கூடுதலாக செலவாகுதே, இது தப்புன்னு அந்த ஸ்கீமை கண்டிச்சவன்ல இப்போ வா. அரசுக்கு சுமை, அரசுக்கு சுமை, கடன் அதிகரிக்குது, மாநில அரசினுடைய நிதி என்ன ஆகிறது பேசியவர்கள், அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்ன போது அதை கண்டித்தவர்கள் இதை நீ கண்டி, அப்புறம் நம்ம பேசுவோம். நீ அடுத்து வாங்க, ஜிஎஸ்டி, எல்லா பொருள் மேலேயும் ஜிஎஸ்டி நாங்கள் குறைச்சிருக்கோம், ரிஃபார்ம், இதெல்லாம் நாங்கள் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சொன்ன போது இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி ரிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்து குறைச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் போய் மோடி வந்து தன்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறார், ஜிஎஸ்டி 2.0 மோடியால் வந்தது, அப்படி அமிர்த காலம், பாலார் ஓடுகிறது, தேனார் ஓடுகிறது, எல்லாத்தையும் மோடி தன்னுடைய வாயிலிருந்து உருவாக்கி விட்டார் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. 15,000 கோடி மாநில அரசு ஒவ்வொரு வருஷமும் லாஸ் ஏற்படுத்துது. அந்த திட்டத்துக்கு உங்களுக்கு எண்ட் யூசர் கொடுக்கக்கூடிய எண்ட் யூசருக்கு இல்லை, அது விற்பனையாளர்களும் இடைத்தரகர்களும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ யோசிச்சு சுரண்டப்படுறது, எண்ட் யூசரையும் சுரண்டுறாங்க, அரசையும் சுரண்டுறாங்க. தோசை ரேட்டு மாறிடுச்சா, இட்லி ரேட்டு மாறிடுச்சா, எங்கே மாறி இருக்கு? அப்போ என்னென்னா டாக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனால் லாஸு மக்களுக்கும் லாஸ் தான், கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் தான். அந்த வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 15,000 கோடி லாஸ் ஆண்டுக்கு. யாராவது பேசுனீங்களா? 15,000 கோடி லாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பியர் பண்ணுது. ஆனால் அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய பவர் நமக்கு கிடையாது. கூட்டணுமா குறைக்கணுமாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய பவர் நமக்கு கிடையாது. அவங்க முடிவெடுப்பாங்க, லாஸை நம்ம பியர் பண்ணிக்கணும். இப்போ கனிமம் பற்றி ஒரு பில்லு பாஸ் பண்ணாங்க. இந்த கனிமம் பில்லில்
சர்வே பண்ணுறதுக்கான பவரை வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு கொடுத்துருமா. லைசன்ஸை ஒன்றிய அரசே ஏலம் விட்டு அதை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருமா. ஆனால் மைனுக்கு வந்து பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறாங்க, அதிகமான வளங்களை சுரண்ட வேண்டிய தேவை இருக்கிறது, வி நீட் மோர் ரிசோர்ஸு, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண அதில் ஓப்பனாகவே எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால நாங்கள் பண்ணுறோம். சரி, ஏங்க வந்து பப்ளிக் செக்டார்லேருந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றுறீங்க? பப்ளிக் செக்டார் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ப்ரைவேட்னா அதிகமாக சுரண்டுவாங்க. 4 மலையை தான் பப்ளிக் செக்டாரால் வெட்ட முடியுது, ப்ரைவேட்டு கொடுத்தா 40 மலையை ஒரே அடியாக அடித்து தகர்த்துட்டு போயிடும், அதனால் ப்ரைவேட்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதில் ஒரு பெரிய டேஞ்சரஸான எலிமெண்ட் என்னென்னா, இப்போ அரிட்டாப்பட்டி எடுத்து, அரிட்டாப்பட்டியில் ஒரு நிறுவனம் வந்து சர்வே பண்ணுது. அரசு அந்த சர்வே பண்ணுற பர்மிஷனை கொடுக்குறது யூனியன் கவர்மெண்ட், ஏலம் விடுறது யூனியன் கவர்மெண்ட், லைசன்ஸ் கொடுக்குறது யூனியன் கவர்மெண்ட். உள்ளூர் மக்கள் அதை எதிர்க்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லைன்னு நம்ம முடிவெடுத்து நம்மளால அந்த திட்டத்துக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா, இப்போ யூனியன் கவர்மெண்ட் ரத்து பண்ணிட்டாங்க, அது வேற. நம்ம அதை நிறுத்தினோம்னா ஏற்பட்ட நட்டத்தை நாம ஈடுகட்டணும். இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து பாருங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் பாலிசிடேஷன் அவங்களோடது, நட்டம் நமக்கு. ஜிஎஸ்டியில் பாலிசிடேஷன் அவங்களோடது, நட்டம் நமக்கு. மைன்ஸில் பாலிசிடேஷன் அவங்களோடது, நட்டம் நமக்கு. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஆண்டுக்கு 20,000 கோடி, பாலிசிடேஷன் அவங்களோடது, நட்டம் நமக்கு. ஒன்று வேணாம், யூஎஸ் டாரிஃப், மோடியினுடைய நண்பர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு டாரிஃப் ஹைக். இவர் வந்து ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ, கழுத்து வரைக்கும் ஜோறு போட்டு ஒன்று கூட்டு வந்ததுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோன்ட்டு அவர் பண்ணிட்டாப்ல. இப்போ நட்டம் யாருக்கு? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமா? தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டும், கயிறு ஏற்றுமதியும், உணவுப் பொருள் ஏற்றுமதியும், பதப்படுத்தப்பட்ட பொருட்களுடைய ஏற்றுமதியும் இதாகுது, குறையுது. ஆயத்தாடை ஏற்றுமதி எல்லாம் குறையுது. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓராண்டில் 34,970 கோடி ரூபா, ஏறக்குறைய 35,000 கோடி நட்டம். கைடன்ஸ் வந்து தமிழ்நாடு கைடன்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இது யாருடைய தோல்வி? எக்ஸ்டர்னல் பாலிசியை, வெளியுறவு கொள்கையை ஒழுங்காக கடைபிடிக்காதது ஒன்றிய மோடி அரசனுடைய தோல்வி. நட்டம் தமிழ்நாட்டு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2023 டிசம்பரில் பார்லிமெண்ட்லேயே அதிகாரப்பூர்வமாக ஃபினான்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. 1 ரூபா கொடுத்தா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நான் 27 பைசா தான் ரிட்டர்ன் வருது. ஒரு வருஷம் மட்டும் 29 பைசா வந்துச்சு, ஒரு வருஷம் 26 பைசா வந்துச்சு, ஆவரேஜ் கடைசி 10 வருஷத்தில் 27 பைசா. அப்போ ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 வைப்போம், பாக்கி 71 பைசா நட்டமாகுது. அது ஊபிக்கு கொடுக்குறோம், பீகாருக்கு கொடுக்குறோம், அங்கே கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. அப்போ மோடியினுடைய ஒரு கொள்கையால், மோடியினுடைய ஒரு தவறால், மோடியினுடைய பிஜேபியினுடைய ஒரு பிளண்டரால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய லாஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் இது வந்து ஒரு கொசு, இது ஒரு தொகையே இல்லை. அவ்வளவு நட்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். செஸ் நீங்கள் வசூலிக்கிறீங்கல்ல யூனியன் கவர்மெண்ட், அதை டிவிசிபிள் பூலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதை விட 4 பங்கு வருமானம் தமிழ்நாடு அரசு கிடைக்கும். யூபிக்கு கொடுக்குறீங்கல்ல, அதில் 50% ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இதை விட 5-6 பங்கு கூடுதலாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஃபினான்ஷியல் பேர்டனை ஏற்படுத்தினாங்கல்ல, அவங்கள கேள்வி கேட்காம இப்போ வந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது அவங்க பிஜேபியினுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்கான ஒரு உத்திய தாரணை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, இவ்வளவு பெரிய இழப்புன்னு சொல்கிறீங்க, டாரிஃப் ஹைக்கெலாம் ட்ரம்ப் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பொருளாதார வித்தகர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து, நான் வந்து பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், எத்தனை நாடுகளில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருக்கு தெரியுமோன்னு அப்படின்னு கேட்குறாரு. அது வெளியுறவு தொடர்பான எக்ஸ்பர்ட்ஸ் தான் பேசணும். ஆனால் பொதுவாக வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வரைக்கும் ட்ரம்ப் நிறுத்தலை, நான் தான் இந்தோ பாகிஸ்தான் வார நிறுத்தினேன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிறுத்தலை. டாரிஃப் ஹைக்கை வந்து இப்போ வரைக்கும் அவர் ரிவர்ஸ் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து ஆயில் விஷயத்தில் கொள்கையை மாற்றுறோம். சரி, ஆயிலினுடைய லாபம் யாருக்குன்னு? உங்களுக்கு, எனக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா? எனக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா? இல்லை பிஜேபிக்காரர்களுக்காவது பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா? நான் மோடி படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்கேன்ப்பா, எனக்கு 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க. நான் வந்து மோடி படத்தை வந்து வீட்டு வாசலில் ஒட்டி வச்சுருக்கேனப்பா. தமிழ்நாடு கேரளா பெட்ரோல் கொடுக்க மாட்டேன்னு வேணா சொல்லுவாங்க. மோடி படத்தை வச்சுருக்கேன், எனக்கு கேஸ் சிலிண்டரு 600 தான் விற்கிது, 1000 ரூபாலாம் இல்லை. இந்த நியூயார்க்கு கமர்ஷியல் கேஸ் வந்து புத்தாண்டு பரிசு 200 ரூபாய் என்னமோ ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பான முழு லாபமும் மோடியினுடைய நண்பர்களுக்கு, தானி அம்பானி உள்ளிட்ட மோடியினுடைய நண்பர்களுக்கு. ஆனால் நட்டம், அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு
யுஎஸ் டாரிஃப்னால பாதிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட உற்பத்தி மாநிலங்களுக்கு. இந்த பிரச்சனை இன்னும் ஷார்ப்பாக பார்த்தோம்னா லாபம் குஜராத்திகளுக்கு, நட்டம் தமிழர்களுக்கு. அந்த இடத்துல தான் அது வந்து நிற்கிது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பணத்தை பயன்படுத்தி கொடுத்தோம்னா சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துறதுக்கான எல்லா ஃபேக்டரையும் நீங்கள் உருவாக்கி பேசிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிறத ஸ்மெல் பண்ணி தான் இங்கிலீஷ் ஆர்டிக்கிள் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. கடன் சுமை கூடுது ஓகே அப்படிங்கிற விஷயத்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா காலத்தில் கடன் சுமையை விட சதவீத அடிப்படையில் கலைஞர் காலத்தில் குறைவு. கலைஞர் காலத்தினுடைய கடன் சுமையை விட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இன்னும் கூடுதல். பழனிசாமி ஆட்சி காலத்தினுடைய கடன் சுமையை விட இன்னைக்கு கடன் சுமை குறைவு. அதை 3 வகையில் பார்க்கணும். ஒன்று ஆர்பிஐ, இன்னொன்று யூனியன் கவர்மெண்ட்டினுடைய FRBM ஆக்ட், 3வது நிதி கமிஷனுடைய பரிந்துரை, 4வது யூனியன் கவர்மெண்ட் வகுத்திருக்கக்கூடிய வரம்புகள். ஆர்பிஐனுடைய மோசமான நிதி சூழல் இருக்கக்கூடிய டாப் 10 மாநிலங்களில் தமிழ்நாடு கிடையாது. அடுத்தது FRBM ஆக்டில் நமக்கு வழங்கப்பட்ட சதவீதத்திற்கு உட்பட்டு தான் ஜிடிபியில் 3% நினைக்கிறேன், 2.5 or 3, அதுக்குள்ளே தான் கடன் இருக்கணும்னு வரம்பு இருக்குது. அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கிறோம். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ தமிழ்நாட்டுக்கு என்ன ஃபினான்ஸ் கமிஷன் வரையறுத்ததோ அதற்கு உட்பட்டு தான் கடன் இருக்கிறது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடனுடைய அளவு வளர்ச்சி. ஜெயலலிதா அவருடைய 2011-16 கவர்மெண்ட்டில் 108% வளர்ச்சி, 16-21 எடப்பாடி பழனிசாமி பிரிடாமினெண்ட்டாக ஆட்சி பண்ண காலத்தில் 128% கடன் வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த 5 ஆண்டுகளில் கடன் வளர்ச்சி <100 தான். ஆர்பிஐ டேட்டாவில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கோம், ஃபினான்ஸ் கமிஷன் டேட்டாவில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கோம், யூனியன் கவர்மெண்ட்டுடைய FRBM ஆக்டில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கோம், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை பெருசுப்படுத்துகிறாங்க? ஏன் பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீ வந்து யூனியன் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அப்படின்னு கேட்டக்கூடாது. கேட்டால் நீ ஏன் கடனில் இருக்க? நீ கொடுக்காததுனால தான் கடனில் இருக்கும். 1 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து ஒரு அறிவாளி வேற யூபி கூட கம்பேர் பண்ணுறாரு. 1 ரூபா, அது வந்து ஜிடிபி ரேஷியோ நம்மளோட கூடுதல். அதுவே அது ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வேறையா. நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இப்போ தான் புரியுது ஏன் வந்து வடக்கில் தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிக்குதுன்ட்டு. அது பிஜேபியால் இல்லை, இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்டால தான். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவாக தான் அதை அணுகணும். அப்படி அணுகுனாலே யூபியை விட வி ஆர் பெட்டர், பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டை விட வி ஆர் பெட்டர், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை விட வி ஆர் பெட்டர். அப்படி இருக்கிற பொசிஷனில் நீங்கள் ஏன் கடனை ப்ரிடாமினெண்ட்டாக காட்டுறீங்கன்னா இந்த மாதிரி நலத்திட்டங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. டிசம்பரில் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த கமிட்டி வந்து ஆக்சுவலி இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2003 அந்த அம்மா ஜெயலலிதா கொண்டு வராங்க. அரசு ஊழியர்களை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அதற்கு பிறகு 2011 அந்த அம்மா அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ணாங்களா இல்லை வந்து வாக்குக்காக தாஜா பண்ணாங்களா நமக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, கோயிங் பேக் டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அல்லது ரிலவெண்ட்டான ஒரு ஸ்கீம் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் தேர்தல் அறிக்கையில் 2011 சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டு வருவோம், நாங்கள் வந்தால் மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் ஷீலா நாயர்னு நினைக்கிறேன், அவங்க பேரில் ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கடைசியில் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து TS ஸ்ரீதர்னு நினைக்கிறேன், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டும் என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏடிஎம்கே யாராவது விளக்குனா உண்டு. அப்போ 2 கமிட்டி அதிமுக காலத்திலேயே இது தொடர்பாக போடப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய அவுட்கம் என்ன, அந்த கமிட்டியினுடைய ரிசர்ச் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகே, 2016 அந்த அம்மா ஜெயலலிதா மீண்டும் சொன்னாங்க, நாங்கள் வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதையும் நிறைவேற்றலை. பிரச்சனையை உருவாக்குனது அவங்க, வாக்குறுதி கொடுத்தது அவங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அவங்க. அதை கேட்டு போராடிய அரசு ஊழியர்களை ஒரு முறை கூட பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைக்காமல், ஒரே ஒரு கட்டம் கூட பேச்சுவார்த்தைக்கு உட்காராத ஒரே அரசு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு. இல்லை, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ, ஃபோட்டா ஜியோ ஊழியர்களே சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே ஒரு தடவை அன்அஃபிஷியலாக அவரை ஊரில் போய் பார்த்தோம், ஆனால் செக்ரட்டரியேட்டுக்குள்ளே எங்களை அலோவே பண்ணதில்லை. அது ரெக்வெஸ்ட் கொடுக்க, பேச்சுவார்த்தைங்கிறது ரெக்வெஸ்ட் கொடுக்குறதில்ல. அது வந்து நீ உங்கள் தரப்பை சொல்லணும், அரசு என் தரப்பை சொல்லணும், 2 தரப்பையும் பேசி உட்காந்து பேசுறது தானே முத்தரப்பு பேச்சுவார்த்தை, 4 தரப்பு பேச்சுவார்த்தை. அதாவது அரசை இயக்குகின்ற ஊழியர்களை தன் வீட்டு வாசல்ல கையேந்தி நிற்க வைப்பதுன்றது அந்த சுயமரியாதையோட தொடர்பு. வீட்டு வாசல்லன்னு மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஈட்டிய விடுப்பை ரத்து பண்ணுறாரு, அகவிலைப்படி உயர்வை ரத்து பண்ணுறாரு. அது இல்லை அவருடைய காலத்தில், எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இல்லை. போராடிய அரசு ஊழியர்கள் மீது வழக்கு போடுறாரு.
போராடிய அரசு ஊழியர்களுடைய அந்த காலகட்டத்தை வந்து பணிக்காலம் இல்லைன்னு கன்சிடர் பண்றாரு. இவ்வளவு கொடுமைகளை பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த ஒரு ஜெயலலிதாவுடைய அடுத்த வருஷன், ஜெயலலிதாவுடைய அடுத்த வருஷன் அது என்னன்னா, இவர் வந்து யார் வல்னரபிளோ அவங்க கிட்ட காட்டுறது. வெளிப்படையா சொல்லணும்னா, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கலாம், பொள்ளாச்சி விவகாரமா இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஜெயலலிதா அவருடைய ஃபால்ட் இருக்குல்ல, அதனுடைய மேம்பட்ட ஃபால்ட்டாக தான் அவருடைய கவர்மெண்ட் இருக்கு. வேற எதுலேயும் நோ டிஃபரன்ஸ். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஈட்டிய விடுப்பு பழனிசாமி ரத்து பண்ணால் நம்ம திருப்பி கொடுத்தோம். அதே போல் வந்து அகவிலைப்படி உயர்வை அவர் நிறுத்தி வச்சிருந்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகவிலைப்படி உயர்வை கூடுதலாக கொடுத்துச்சு. 9 மாதம் தான் அவருடைய காலத்தில் மகப்பேறு கால விடுப்பு, அரசு ஊழியர்களுக்கான பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பை 12 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொன்னதை செய்தோம். இன்னைக்கு அவங்க பணிக்காலத்தில் வந்து போராடிய காலத்தை பணிக்காலமாக கன்சிடர் பண்ணணும்னு ஜீவோ போட்ட அரசு திமுக அரசு. அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை ரத்து பண்ண அரசு திமுக அரசு. எல்லாத்த விட மாஸ்டர் ஸ்ட்ரோக், நிறைவேற்றவே முடியாது, சாத்தியமே இல்லை, அசாத்தியத்தினுடைய தொகுப்பு அப்படின்னு பார்க்கப்பட்ட இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இணையான டேப்ஸை வந்து கொண்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்பேஸில் ஒரு உயரமான இடத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்ரீதர் கமிட்டி, அதுக்கு முன்னால் போடப்பட்ட ஷீலா அவர்களுடைய கமிட்டி, அதற்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு போன பிப்ரவரி மாதமே 2025 பிப்ரவரி மாதமே ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி தான் ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையிலான குழு. அந்த குழு ஒரு பரிந்துரையை கொடுக்குது. அது டிசம்பர் மாதத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. ஏறக்குறைய ஓராண்டு காலம் இதை வந்து அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, பத்திரிக்கு தெரிஞ்சது, சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரிஞ்சது, மாலனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கமிட்டிக்கு வந்து 1 வருஷம் ஆகியும் பூதக்கண்ணாடி வச்சு பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. பாவம், இன்னெஃபிஷியன்ட் கமிட்டியாக இருந்திருக்கு. அந்த கமிட்டிக்குள்ள நூல் போக முடியலையா? தமிழ்நாடு அரசில் வந்து அதிகாரத்தோடு நூல் நுழைய முடியாது. நீங்கள் அன்போட உள்ள நுழையலாம், உங்களுக்கு இருக்கிற பவர், உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ், அதை வச்சுலாம் நுழையலாம். அதிகாரத்தோடு அரசை குலைக்கணுங்கிற எண்ணத்தோடு நூல் நுழைய முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசினுடைய சிறப்பு. ஸோ நீங்கள் ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையிலான கமிட்டி ரிப்போர்ட் வருது. அதன் அடிப்படையில் பேரலாக அமைச்சர்கள் வந்து ஜாக்டோ ஜியோ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2 கம்பைண்ட் ஆகி தான் நேற்று வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. அந்த கமிட்டிக்குமே 3 இது கொடுக்குறாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எதை நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு வரும்பொழுது ஒரு 3 கிளியரான ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று, பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் முழுமையாக பாருங்கள், புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் பாருங்கள், யூனியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அல்லது அவங்க முன்வைக்கக்கூடிய யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதையும் சேர்த்து பாருங்கள். அப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது வந்து ஏப்ரல் 2025 தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஃப்ரேம்வொர்க் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அந்த கொள்கை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கமிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும்பொழுது, பேடி அவர்களுடைய கமிட்டி வரும்பொழுது இது பிப்ரவரி 2025 வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் கொடுத்துரும். இந்த 3த்தையும் ஆய்வு பண்ணி அரசுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கணும், அரசு ஊழியர்களுக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்கணும், அரசுக்கு குறைந்தபட்ச நட்டம் இருக்கணும், அரசு ஊழியர்களுக்கு நட்டமே இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு ஃபார்முலாவை வகுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கமிட்டி பணியாற்றி இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தினுடைய விளைவு தான் தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம். அடிப்படையில் நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பு உயர்த்த போகிறத தொடங்கி நிறைய உங்கள் வீட்டில், என் வீட்டில் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். இடையில ஒரு சின்ன லேக் இருந்துச்சு. பொதுவாக அப்போ அரசு ஊழியர்கள் தானே, என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த லேகெல்லாம் அடித்து உடைச்சி மீண்டும் அந்த பொறுப்புக்கான, அந்த இடத்திற்கான மதிப்பை, கண்ணியத்தை, இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்கள்ல கவர்மெண்ட் காசு அப்படின்ட்டு, அந்த பொசிஷனை வந்து ரீடைன் பண்ணுது, இன்னும் ரெட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய. அரசு ஊழியர் செலக்ட் பண்ண புத்தகம் சும்மா செலக்ட் பண்ணிட்டு போலப்ப நிச்சயமா சுயமரியாதை புக்கில் ஏதோ ஒரு மீன் பண்ணுறாங்க அவங்க. நிச்சயமாக செய்தி இருக்கு. ஏன்னா இது வெறும் பணப்பலன் தொடர்புடையது கிடையாது. ஏன்னா நிறைய அரசு ஊழியர்கள் எனக்கு தெரியும், அவங்களுடைய ஓய்வு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மொத்தமாக வருது இல்லை, அந்த மொத்தமாக வரக்கூடிய பெனிஃபிட்டை இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 10% நீங்கள் எங்கேயா போய் போட்டால் நியூ பென்ஷன் ஸ்கீமில் கூடுதலாக வருங்கிறாங்கல்ல, அது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு உட்பட்டது. என்னுடைய வாழ்நாள் சேமிப்பை ஒரு கம்பெனியினுடைய ஃப்ளக்சுவேஷனில் கொண்டு போய் நான் போய் ஏன் சார் ரிஸ்க் எடுக்கணும்? நான் போய் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒன்றும் பண்ண முடியலையா? அதெல்லாம் எதுக்கு அந்த ரிஸ்கெல்லாம்? ஏன் அது அவங்களுடைய சாய்ஸ். அது நீங்கள் அதை அவங்கள்ட்ட மேலே ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ ஒரு 60 வயசில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்குங்கிறது எவ்வளோ பெரிய வதை.
எவ்வளோ பெரிய கொடுமை. அது வந்து நான் ரொம்ப செக்யூர்டாக இருக்கேன், நான் ரொம்ப லைஃப்பில் நல்லா இருக்கேன். இப்போ இவங்க நான் சொன்னேன்ல அந்த வகைராக்கள், அவர்களை போல ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக உட்காந்துக்கிட்டு ஃப்ளக்சுவேஷனை மேலே போகுது பார், அங்கே பாரு ஒரு ரெட் கேண்டில் வருது பாரு, அங்கே பாரு ஒரு க்ரீன் கேண்டில் வருது பாரு, அந்த இன்வெர்டட் ஆகுது பாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டேபிளை சார்ட்டை நீங்கள் வந்து பேசலாம். அது வந்து உங்களுக்கு லக்ஸுரி இருக்குல்ல, அந்த லக்ஸுரி அதை கொடுக்கும். ஆனால் வாழ்நாள் சேமிப்பை கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, செத்தா தூக்கி போட ஆள் இருப்பாங்களான்னு இன்செக்யூரிட்டியில் உட்காந்துருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அந்த மாதிரி கம்பல்ஷனில் தள்ளக்கூடாது. அதனால தான் இது கண்ணியமிகு வாழ்க்கையை உறுதி செய்ய போகுது அப்படிங்கிறது தான். அந்த மொத்த பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற பணத்தை பிடுங்கிட்டு போகிறவங்கெல்லாம் உண்டு. ஆளுக்கு பாதியாக வீட்டில் பிள்ளைகள் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டு போய் கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நின்று அரசு ஊழியர்களாக நான் பார்த்துருக்கேன். நிறைய இருக்கு. அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறத அவங்க ஷூலேருந்து நின்று பாருங்க. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அன்ஆர்கனைஸ்டு இருக்காங்களே, அன்ஆர்கனைஸ்டுக்கும் இந்த அரசு செய்கிறது. நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதை சுமைன்னு நினைச்ச ஜெயலலிதா மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது சுமைன்னு நினைச்ச எடப்பாடி பழனிசாமி புதுமை பெண் திட்டம் கொடுக்கல. அதிமுக ஆட்சியில் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லை. இது எல்லாத்தையும் கொடுப்பது திராவிட மாடல் அரசு தான், திமுக அரசு தான். ஸோ அரசு ஊழியர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கிறது அல்ல. ஒரு ஒரு முன்னேறிய மாநிலம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு, அதனுடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கும்? தன்னுடைய குடிமகன் யாராக இருந்தாலும், அவர் என்ன வேலை பார்த்தாலும், அவருடைய ஓய்வு காலத்தில் அவருக்கு குறைந்தபட்ச வருமானத்தை, குறைந்தபட்ச பாதுகாப்பை, நிதி பாதுகாப்பை அரசே செய்யணுங்கிறது தான் ஒரு அரசனுடைய லார்ஜர் டார்கெட்டாக இருக்கும். இன்னைக்கு அதை பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம அந்த மாதிரி டெசிஷனை எடுத்தாலும் நம்ம இந்த ₹1 நம்மள்ட்ட இருந்து போதும் இல்லை, அது ₹1 இங்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னா பண்ணலாம். அதில் 71 பைசா ஊபிக்கும் பீகாருக்கும் டெல்லிக்கும் கொடுத்துட்டு 29 பைசாவில் வந்து ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் அதை பண்ண முடியாது. ஸோ குறைந்தபட்சம் எந்தெந்த செக்டார்லாம் பண்ண முடியும்? அரசு ஊழியர்களை பண்ணிட்டோமா, அடுத்து மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்துட்டோமா, முதியோர் உதவி தொகை கொடுத்துட்டோமா, முடியாதவங்களுக்கு வீட்டிலே கொண்டு போய் ரேஷன் கொடுக்குறோமா, தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, அப்படி எந்த அளவுக்கு இவங்களை அகாமடேட் பண்ண முடியுமோ. தனியர்களாக இருக்கிறாங்களா, வயது முதிர்ந்த காலத்தில் அவங்களுக்கு அன்பு சோலைகள்னு ஒரு இடத்த உருவாக்கணுமா, அவங்கள அகாமடேட் பண்ணணுமா, இப்படி சமூகத்தினுடைய எல்லா செக்டாரையும் அரவணைக்கக்கூடிய அரசு இந்த அரசுங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அரசுக்கு எல்லாம் தெரியும். எதுவுமே அம்மையார் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்யலை, பப்ளிக்கு எதுவும் செய்யலை. அதிமுக காலத்தில் பொதுவாக சொல்கிறேன், கடன் அதிகமானுச்சு, பப்ளிக்கு செஞ்சீங்களா இல்லை, அரசு ஊழியர்கள் செஞ்சீங்களா இல்லை, வளர்ச்சியை உறுதி பண்ணீங்களா இல்லை. எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும்போது 0.07%. சரி, கோவிட்னால அது போச்சுனால அதுக்கு முன்னாடி 3.5%. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு செஞ்சு, மக்களுக்கு செஞ்சு, எல்லா தரப்புக்கும் செஞ்சு, வளர்ச்சியை 11.19% நாமினல் குரோத் 16% உயர்த்தி செய்யக்கூடிய அரசுக்கு கடன் சுமையை எப்படி சமாளிக்கிறேன்னு நல்லா தெரியும். கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமும் அதிமுகவும் இல்லை. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இதுக்கு இடையில் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்டுடைய நஷ்டம், ஜிஎஸ்டியினுடைய நஷ்டம், இது எல்லாத்தையும் பேசுனதுக்கான காரணம் இது எல்லாமே வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுடைய சுயமரியாதையோடு ஜிஎஸ்டி வந்து விளைவை ஏற்படுத்துதுன்ற அளவுக்கு ரொம்ப தெளிவான புரிதலோட பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு வந்து புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.